மறையூரில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மறையூரில் உள்ள 10ஆம் வார்டினுடைய பாகமாக இருக்கக்கூடிய ஆலத்தூர் மாசிங்கிற கிட்டத்தட்ட 15 குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒரு 6 மாத காலமாக அவங்களுக்கு குடிதண்ணி கிடைக்கிறது கிடையாது. அப்போ இந்த குடிதண்ணி கேட்டு மறையூர் பஞ்சாயத்துலேயும் மறையூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு அதுபோல் மறையூர் பஞ்சாயத்தினுடைய செக்ரட்டரிமாரெல்லாம் அங்கே கம்ப்ளைண்ட்டுகளும் பராதிகளும் சொல்லிட்டோம். எந்த விதமான நடவடிக்கையும் இது அவங்க எடுக்க கிடையாது. அவங்க இந்த பஞ்சாயத்து இது ஒரு அரசியல் நோக்கமாக பார்க்குறாங்களா, இல்லாட்டி பாவப்பட்ட ஜனங்களுடைய ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்களான்னு தெரியல. காரணம் இவங்க சொல்லிட்டோம், இதுவரையாக அங்கே இருக்கக்கூடிய ஜெயிச்சு போன மெம்பரு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்க கிடையாது. பாவம் அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ளவங்களுக்கு சாதாரணமாக அவங்க வீட்டு புழக்கத்துக்காக வேண்டி உபயோகிக்கக்கூடிய தண்ணீருங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே போய் ஒரு பாலடைஞ்ச கிணறுலேருந்து அழுக்கு தண்ணி, அதாவது அந்த தண்ணியை உபயோகிக்க முடியாத ஒரு தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து வந்து உபயோகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடிதண்ணி எடுக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போய் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கிறாங்க. இந்த தண்ணியை மீண்டும் அவங்க இதே மாதிரி பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் அங்கே மிகப்பெரிய ஒரு தொற்று நோய்க்கு வரதுக்குள்ள எல்லா சாதியும் அங்கே இருக்குது. ஆனால் இதை வந்துட்டு இந்த பஞ்சாயத்து கண்டுகொள்வது கிடையாது. இவங்க அனுதினம் சமரங்கள் நடத்திக்காங்க. அங்கே போய் பஞ்சாயத்து முன்னாடி குத்தி இந்த சமரம் நடத்திட்டாங்க. ஆனால் சமரங்களும் போராட்டம் நடத்தினாலும் கூட இதை கண்டுக்கிறாத ஒரு பஞ்சாயத்து, ஒரு பரண சமிதியாக இன்றைக்கி மறையூர் பஞ்சாயத்தில் இருக்குது. இது உடனடியாக இங்கே ஒரு தீர்வு வாங்கணும். இதை தீர்வு வாங்கலன்னு சொன்னால் நாங்கள் வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய கவனத்திற்கு இன்றைக்கி அங்கே அந்த 15 குடும்பத்தினரும் எங்களை கூப்பிட்டுட்டு அனுதினம் எங்களை வந்து ஏதாவது ஒரு தீர்மானம் உண்டாக்கி தரச்சிருக்காங்க. இப்போ நமக்கு வந்துட்டு தீர்மானம் அப்படிங்கிறது வந்துட்டு பஞ்சாயத்து உடனடியாக அந்த பாவப்பட்ட ஜனங்களுக்கு குடிநீர் எதிர்த்து கொடுக்கணும், சுத்தமான குடிநீர் அங்கே எதிர்த்து கொடுக்கணும். மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மறையூர் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிதண்ணிக்காக வேண்டி இதுவரை காங்கிரஸினுடைய பரணசமிதி அமையும் போதெல்லாம் அந்த பரணசமிதி அமைவதெல்லாம் இன்றைக்கி குடிதண்ணிக்காக வேண்டி கோடிகள் அங்கே முடக்கிறாங்க. ஆனால் கோடிகள் முடக்கிட்டும் அந்த தண்ணி அப்படிங்கிறது குடிக்கக்கூடிய தண்ணீராக கிடைக்க கிடையாது. ஒரு சுத்தமான தண்ணீர் அங்கே கிடைக்க கிடையாது. அதாவது ஃபில்டர் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் கூட போன வருஷம் ஒரு ஃபில்டர் டேங்க் வேலை செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கும் கூடக்காடு காட்டிலையோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கருமூட்டி ஆற்றுலையோ மழை பெஞ்சு சொன்னால் அங்கே உள்ள அந்த சகதி தண்ணி அப்படியே நேராக பைப்புக்கு வர நம்ம வீடுகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அவசரம் தான் இருக்கிறது. அப்போ இதில் ஒரு முறைகேடு இங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க. குடிதண்ணி கொடுக்கக்கூடாத ஒரு மனிதனுடைய உயிர் நாடிங்கிறது குடிதண்ணி தான். அந்த குடிதண்ணியை கூட கொடுக்காத ஒரு பஞ்சாயத்து இது ஒரு கேள்விக்குரிய பஞ்சாயத்தாக இருக்கும். வரும் காலங்களில் இது ஒரு சமர காலமாக மாறும் அப்படிங்கிற மாற்றம் இருக்குது.